பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல பாக்கியம் இருந்துட்டு வீட்டு முன்னாடி நின்று பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஏங்க எல்லாரும் இப்படி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, என் பொண்ணு அங்க கதறிக்கிட்டு இருக்கா, அவங்களும் மனசாட்சி இல்லாம கதவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்களாவது யாராவது சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது உங்களுடைய குடும்ப பிரச்சனைமா, நீங்க தாம்மா முடிவெடுக்க முடியும், நாங்க வேடிக்கை பார்த்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அது உங்க தங்கச்சி குடும்பம் தானே, நீங்களாவது சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ பயங்கரமான ஆளுதான், ஆனால் யாருக்கு சொந்த தங்கச்சி குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது ஒரு பரதேச பையன் பாண்டியனோட குடும்பம் அப்படின்ற மாதிரி நம்ம சக்திவேல் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னல, உங்களுக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கலன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, உங்கள் பொண்ணுக்கு போட்ட வரதட்சணை எதுவும் பத்தலைன்னு சொல்லி மறுபடியும் கேட்டு டார்ச்சர் பண்ணி என் பொண்ணை அடித்து கொடுமைப்படுத்தி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் குடும்பத்தோட கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னேன். சொல்லியிருந்தா இந்நேரம் உங்கள் பொண்ணு அந்த வீட்டில் இருந்திருப்பா, உங்களுக்கான நியாயமும் கிடைச்சிருக்கும். ஆனால் நீங்கள் என்னடனா நான் சொல்கிறத காதலே போட்டுக்காம மறுபடியும் வாசல் நின்று கத்திக்கிட்டு இருந்தா அதெல்லாம் எப்படி சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மயில இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னை என் குடும்பத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவோ செஞ்சுருக்கேன் மாமா, ப்ளீஸ் மாமா நீங்களாவது என்னை பொறிச்சுக்கோங்க, வந்து கதவை திறந்து விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு இப்படி கதறிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு பாக்கியமும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.